ஹாய்ப்பா, ரதியின் உலகம் வாங்க. சரியா, இது ஒரு அனுபவம். சரியா, இந்த அனுபவத்தை முடிஞ்சால் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா, இது உண்மையாக இருந்தால் மட்டும் ஓகேவா. இப்போது இந்த மா இலை சரியா, என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மா இலைக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குப்பா. இந்த மா இலை நல்லா இருந்தால் நம்ம வாசலில் ஒரு பால் காய்ப்புக்கோ நல்லதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம். சரியா, அந்த நல்லதுக்கு பயன்படுத்தும் போது மா இலை மணத்தை பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்கும் பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இதோட அருமை. மா இலை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தில் நம்ம கண்டிப்பாக நம்மளோட வீட்டு வாசலில் ஒரு நல்லதுக்குலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சரியா, இந்த மா இலை நல்லா இருந்து மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரியா, அதுக்கு சந்தன குங்குமம் வச்சு, அதுக்கு ஒரு பூ வச்சு, அதுக்கு ஒரு அலங்காரம் வச்சு, ஒரு சந்தன குங்குமம் இந்த இடத்துல வச்சு நம்ம வாசலில் தொங்க விடணும். நல்லதுக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, அந்தளவுக்கு இருக்கிறது. இந்த மாதிரி பாருங்கள், இன்னும் இது கண்டிப்பாக காட்டணும்பா. இது வந்து உதாரணம். சரியா, கண்டிப்பாக இந்த மாதிரி ஆனால் என்ன ஆகுது, குப்பையில் உழுது. சரியா, அதே மாதிரி தாங்க, நம்ம நல்லா இருக்கும்போது மட்டும்தாங்க நம்மளை மதிப்பாங்க. சரியா, இதே மாதிரி நல்ல மா இலையாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளை மதிப்பாங்க. சரியா, இந்த மாதிரி நம்ம எப்போ ஆகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது. சரியா, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இதே மாதிரி ஆனோன்னு ஒரு குப்பை மாதிரி நம்மளையும் ஒதுக்கிடுவாங்க. இது நடைமுறையில் சொல்லுதேன்ப்பா. சரியா, எல்லாரோட இதுலேயும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். சரியா, இந்த மாதிரி இலையாகிட்டுனா நம்ம குப்பை. இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும். சரியா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மாயிலை இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருக்க பார்க்கணும். சரியா, இந்த மாதிரி மாயிலை மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னா குப்பை நம்ம வேஸ்ட்டில் தான் தள்ளுதும். இதே மாதிரி தான்ப்பா நம்மளும் ஆகும். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. இந்த மா இலையோட கருத்தை நான் சொல்லுதேன், அது வாழ்க்கைக்கும் பொருந்தும். சரியா, வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இலை. இந்த இலை மாதிரி இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. சரியா, இந்த இலை மாதிரி இருக்கும்போது வலி வேதனை ரொம்ப. அதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, இதுதான்ப்பா வாழ்க்கை, புரிஞ்சுக்கோங்க.